தொடர்ந்து நம்மூர் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நெடுங்குடியில் கஜா புயலால் வேரோடு சாய்ந்த ஆலமரத்தை பொதுமக்கள் மீண்டும் அந்த இடத்திலேயே நட்டனர். இதற்காக ஊர் மக்களே பணம் வசூலித்து 2 பொக்லைன் மற்றும் ஒரு ஜேசிபி உதவியுடன் இந்த பணியை மேற்கொண்டனர். 300 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலமரம் மீண்டும் வளர வேண்டுமென மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரி நாகையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஐவநல்லூர், பரங்கிநல்லூர், செல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி முழக்கமிட்டனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வட்டாட்சியர் மற்றும் போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் மக்கள் கலைந்து சென்றனர். நாகையில் புதுப்பள்ளி, விழுந்தமாவடி ஆகிய பகுதிகளில் விவசாய கடன், கல்விக் கடன் வாங்கியவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதால் கஜா புயல் நிவாரணத் தொகையான 10,000 ரூபாயை எடுக்க முடியாமல் ஏராளமானோர் தவித்து வருகின்றனர். பேரிடர் கால சூழ்நிலை நெருக்கடியை பயன்படுத்தி கடன்களை திருப்பி செலுத்த வேண்டுமென வங்கிகள் கெடுபிடி காட்டுவதாக தெரிவிக்கும் மக்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். புதுக்கோட்டையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த புகார் மனுக்கள் குளக்கரையில் கிடந்தது கண்டு கிராம மக்கள் ஆவேசமடைந்துள்ளனர். அறந்தாங்கி அருகே ஆயிக்குடி, வல்லவாரி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கஜா புயலின் ஏராளமான குடிசை மற்றும் ஓட்டு வீடுகள் மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. ஆனால் அதிகாரிகள் வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதாகவும் தங்களது மனுக்கள் குளக்கரையில் கிடப்பதாகவும் கூறி கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஈரோடு அருகே விவசாய விளைநிலங்களின் வழியாக உயர்மின் அழுத்த கோபுரம் கொண்டு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4வது நாளாக விவசாயிகள் ஆடு, மாடு, கோழிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மூலக்கரை கிராமத்தில் கூடிய 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மின்வயர்களை சாலையோரமாக பூமிக்கு அடியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினர். விளைநிலங்களில் மின்கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூரில் 4வது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று மாதிரி தூக்கு போடும் வடிவில் போராட்டம் நடத்திய அவர்கள் இன்று விவசாய பொருட்களுக்கு இறுதி சடங்குகள் நடத்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பெண்கள் ஒப்பாரி வைத்தும் தங்களது வேதனையை எடுத்துரைத்தனர். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் 4வது நாளாக நடைபெற்று வரும் காத்திருப்பு போராட்டத்தில் விவசாயிகள் கஞ்சி தொட்டி திறந்து கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திட்டத்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்த பெண்ணிடமிருந்து இன்று 35 சவரன் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி வந்திறங்கிய பயணிகளை மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தபோது அந்த பெண் பயணி 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சட்டவிரோதமாக மண் ஏற்றி வந்த 7 டிராக்டர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே திருவண்ணாமலை பகுதியில் செங்கல் சூளைகள் அதிகம் உள்ளதால் அரசு அனுமதி இல்லாமல் தொடர்ந்து மண் அள்ளப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இரவு நேரத்தில் மண் அள்ளிய டிராக்டர்களின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிப்பதுடன் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆந்திராவிலிருந்து இருசக்கர வாகனத்தில் தமிழகத்துக்கு கடத்தி வரப்பட்ட 120 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. சோளிங்கர் அருகே இரண்டபாடி கொடைக்கானல் சாலையில் போலீசார் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த மணிகண்டன் என்பவரின் பைக்கை சோதனையிட்டதில் கள்ளச்சாராயம் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியை தூய்மைப்படுத்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ளூர் மட்டுமின்றி உலக சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்தெழுக்கும் நட்சத்திர ஏரியில் தனியார் விடுதிகள் மற்றும் கட்டிடங்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதாகவும் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கடலூரில் ரசாயனம் தடவி பழுக்க வைத்து விற்பனை செய்யப்படும் வாழைத்தார்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உழவர் சந்தையில் வாழைப்பழங்கள் ரசாயனம் தடவி பழுக்க வைத்து விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் 5 பேர் உழவர் சந்தையில் அதிரடியாக ஆய்வு செய்தனர். ஆய்வில் 30க்கும் மேற்பட்ட வாழைத்தார்கள் மீது ரசாயனம் கலந்திருப்பதால் அவற்றை பறிமுதல் செய்தனர். வாழைத்தார்களை ஆய்விற்கு அனுப்பிய பின்னர் விற்பனை செய்த வியாபாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். கோவையில் அமைச்சர் SP வேலுமணி வீட்டின் மீது கல்வீசிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த சிவதாஸ் என்பவர் குனியமுத்தூர் பகுதியில் குடிபோதையில் இன்று அதிகாலை சுற்றித் திரிந்துள்ளார். அவர் அமைச்சர் வேலுமணியின் வீடு மற்றும் அருகில் உள்ள ATM உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கற்களை வீசியுள்ளார். இதில் அமைச்சர் SP வேலுமணியின் வீட்டு ஜன்னல் கண்ணாடி உடைந்து சேதமானது. இளைஞர்கள் ராணுவத்தில் சேர்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பள்ளி மாணவர்களை ராட்சத பலூன்களில் அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஜெய் பாரத் என்ற ராணுவ குழு சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் இந்த நிகழ்ச்சி சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருச்சி, மதுரை என 9 மாவட்டங்களில் நடத்தப்பட உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்தை சீரமைக்க வேண்டும் என அங்கு பயிற்சி மேற்கொள்ளும் விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டேபிள் டென்னிஸ், வாலிபால், பேட்மிண்டன், கபடி உள்ளிட்டவற்றில் பயிற்சி பெற உதவிகரமாக இருந்த அரங்கு புயலில் சேதமடைந்தது. புயல் தாக்கி 1 மாதம் கடந்தும் சீரமைக்காததால் விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் 11 நாட்களாக போராடும் கிராம நிர்வாக அலுவலர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகையில் இன்று அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே மனைவியை கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவனை போலீசார் கைது செய்தனர். மலைக்கட்டுக்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்த ரவி வெளிநாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பு ஊர் திரும்பி விவசாயம் செய்து வந்தார். மனைவி ராணியின் நடத்தையின் மீது ரவி சந்தேகமடைந்தார். அவரை கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு கீழே விழுந்து உயிரிழந்ததாக நாடகமாடியுள்ளார். உறவினர்கள் கொடுத்து புகாரை அடுத்து ரவியையும் அவரது மகனையும் போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் புனரமைப்புக்காக முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து முதற்கட்டமாக 1,30,000 ரூபாய் நிதி உதவி அளித்தனர். அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1994-95 ஆண்டு கல்வியாண்டில் பயின்ற 12ஆம் வகுப்பு கணித பிரிவு மாணவர்கள் வாட்ஸ்அப் குழு உருவாக்கினர். இந்நிலையில் வகுப்பறை மற்றும் ஆய்வக கட்டட சீரமைப்புக்கான நிதியை முன்னாள் மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கோட்டையில் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்ட குளங்களை மீட்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஆக்கிரமிக்கப்பட்ட 3 ஏக்கர் பரப்பிலான செட்டிக்கோணம் குளம், உடையாநம்பி குளம் உள்ளிட்டவற்றை டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் மீட்க கோரி நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். கெடு முடிந்ததை அடுத்து மாவட்ட பொதுப்பணித்துறை சார் பதிவாளர் வேத அருள்சேகர் தலைமையில் இன்று தனியார் நிறுவன வளாகத்துக்கு சென்ற அதிகாரிகள் உத்தரவு நகலை வழங்கினர். நெல்லை மாவட்டம் களக்காடு வடக்கு பச்சையாறு நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்கு நீர் திறக்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதை தொடர்ந்து 100 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. 50 அடி கொள்ளளவு உள்ள இந்த அணையின் நீர் இருப்பு கனமழையால் 32 அடியை எட்டியது. இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாசனத்திற்கான நீரை சார் ஆட்சியர் திறந்து வைத்தார். இதனால் நாங்குநேரி தாலுகாவில் உள்ள 70 குளங்கள் நிரம்பி 9593 ஏக்கர் பாசன வசதி பெறும். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே 4 மாத கர்ப்பிணி பெண் தற்கொலை தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உச்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமாருக்கும் சாவித்திரிக்கும் 10 மாதங்களுக்கு முன் திருமணம் நடந்தது. இந்நிலையில் சரத்குமார் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. வருத்தமுற்ற சாவித்திரி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மணல் கடத்தலை தடுத்து நிறுத்திய திருநீலக்குடி காவல் உதவி ஆய்வாளரை பணியிட மாற்றம் செய்ததை கண்டித்து தஞ்சை அந்தமங்கலம் கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருநீலக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் மணல் கடத்தல் மற்றும் சாராய கடத்தல்களை தடுத்து நிறுத்திய பெருமைக்குரியவர் உதவி ஆய்வாளர் அருள்குமார் என்றும்
அவரின் பணி மாறுதலால் குற்றங்கள் மீண்டும் தலை தூக்க வாய்ப்புள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசியில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை அஞ்சல் நிலையம் முன்கூடிய அவர்கள் கமலேஷ் சந்திரா தலைமையிலான GTS கமிட்டி அறிக்கை பரிந்துரைகள் அனைத்தையும் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். பணிக்கொடை உச்சவரம்பை 1.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தண்ணீரை சுத்திகரிக்கும் பொறுப்பினை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியதை கண்டித்து காலிகுடங்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடலூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட தரமான குடிநீரை அனைத்து இடங்களுக்கும் கிடைக்க நகராட்சி நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். பிளாஸ்டிக் இல்லாத நெல்லையை உருவாக்க வலியுறுத்தி நெல்லை டவுன் வீதியில் ராணி அண்ணா அரசு கல்லூரி மாணவிகள் பேரணியில் ஈடுபட்டனர். பிளாஸ்டிக்கிற்கு எதிரான பதாகைகளை கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் 2000க்கும் அதிகமான கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆசிரியர்களுக்கு இடையே சாதி உணர்வு மிகுந்திருப்பதாக வந்த புகாரில் அங்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பெண் குழந்தையை காப்போம் கற்பிப்போம் என்ற தலைப்பில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அப்பயிற்சி வழங்கப்பட்டது. அதில் சாதி பாகுபாட்டை ஆசிரியர்கள் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஒருநாள் பயிற்சியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். தேசிய அளவிலான நெட்பால் போட்டியில் பங்கேற்கும் தமிழக அணி வீராங்கனைகளுக்கான பயிற்சி முகாம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்றது. இந்திய பள்ளிக்கல்வி குழுமம் சார்பில் 14 மற்றும் 17 வயது பிரிவினருக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நெப்டல் போட்டி நடைபெற்றது. மகாராஷ்டிர மாநிலம் சார்தாவில் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 19 வயது பிரிவினருக்கு போட்டிகள் நடைபெற உள்ளன. இவற்றுக்காக ஜெயங்கொண்டத்தில் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. கையாடல் செய்த பணத்தை திரும்ப செலுத்த கெடு விதிக்கப்பட்டதால் காஞ்சிபுரத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்க செயலாளர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் தக்கோலம் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க செயலாளராக பணியாற்றி வந்த விஸ்வநாதன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கிய போது கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. பணத்தை திருப்பி செலுத்த அதிகாரிகள் கெடு விதித்ததால் மனமுடைந்த விஸ்வநாதன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் தேக்கு மரங்களை பதுக்கி வைத்த விவகாரம் தொடர்பாக ஊழியர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கஜா புயலின் போது அங்கிருந்த ஏராளமான தேக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அந்த மரங்கள் திருட்டு போவதாக வந்த புகாரை தொடர்ந்து பல்கலைக்கழகம் எதிரே உள்ள நீலக்குடி வெட்டாற்றுக்கரையில் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் ஊழியர்களே மரங்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அதிவிரைவாக சென்ற டிப்பர் லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நெல்லையிலிருந்து மதுரை நோக்கி சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் சாலையோரம் இருந்த மின்கம்பங்கள் சேதமடைந்தன. லாரியின் பாகங்கள் தனித்தனியாக சுழன்று ஓட ஓட்டுநர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். புதுக்கோட்டை அருகே கல்லூரி மாணவி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்களா கோவில் பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தி என்பவர் காலையில் கல்லூரிக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். கல்லூரிக்கு செல்லும் வழியில் அவரது புத்தகங்கள் சிதறி கிடப்பதை பார்த்த பொதுமக்கள் வீட்டுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து நடைபெற்ற சோதனையில் தலைமுடி வெட்டப்பட்ட நிலையில் ஆர்த்தியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து கந்தர்வக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே துணைமின் நிலையம் அமைக்க ஆதரவு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுகிரி குப்பம் கிராமத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணைமின் நிலையம் அமைக்க ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அதிமுக, திமுக, பாமக, பிசிக உள்ளிட்ட கட்சியினர் துணைமின் நிலையம் அமைக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் மாட்டு வண்டிகளில் மணல் அள்ள தடை விதித்த ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து மாட்டு வண்டி தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாட்டு வண்டியுடன் வந்த அவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். முதலமைச்சர் நாராயணசாமி அனுமதி வழங்கியும் ஆளுநர் கிரண்பேடி தடையாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். முதலமைச்சரின் உத்தரவை அமல்படுத்தாத வருவாய்த்துறை அதிகாரிகள் மீதும் அவர்கள் புகார் கூறினர்.